Hi students, welcome to AIC Academy. So, video பண்ண நினைக்கிறேன் உங்களுக்கு நம்ம அந்த ரிலேட்டட் ஸ்கில்ஸ். So, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா RRB டெக்னீஷியன் சொல்ற எக்ஸாம் வந்திருக்குங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கிரேட் 1, கிரேட் 3 அப்படி ரெண்டு போஸ்ட் இருக்கு. அதுல கிரேட் 1க்கு வந்து பாத்தீங்கன்னா salary ரொம்பவே ஹை. சரிங்களா? salary ரொம்பவே ஹை. இப்படி பார்த்தாலும் ஒரு 40,000 மேல போயிடும். சரிங்களா? 40,000 50,000 நெருங்கிரும். கிரேட் 3 அப்படின்னு பார்க்கும்போது 35,000 salary வரும். ஓகேவா? நான் வந்து எல்லா அலோவன்ஸும் சேர்த்து தான் சொல்றேன். நான் இப்ப பேசிக் பே பார்த்துட்டு சார் கம்மிங்காதீங்க. பேசிக் பே அலோவன்ஸஸ் தான் சேர்த்து சொல்றேன். நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அலோவன்ஸ் அதிகமா கொடுப்பாங்க. சரிங்களா? அப்ப நீங்க அந்த கிரேட் 3 போஸ்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா லெவல் 2 salary கொடுக்குறாங்க. லெவல் 2ங்கிறப்ப கண்டிப்பா இன்ஹேண்ட் salary பாக்குறப்ப 35,000 வரும். கிரேட் 1க்கு பாத்தீங்கன்னா salary அதிகமாவே வரும். சரிங்களா? இப்ப அந்த எக்ஸாம்க்குலாம் யார் யார் எலிஜிபிள் அப்படின்னு தான் பார்க்க போறோம். குறிப்பா 12th வந்து பாத்தீங்கன்னா எழுதலாம். 12th மட்டும் முடிச்சவங்களும் எழுதலாம். சோ அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன சிலபஸ் எல்லாமே நான் இந்த தெளிவா சொல்லிடுறேன். தெரிஞ்சு பண்ணிக்கணும். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் சேனல் வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்ப நம்ம போற வீடியோஸ் வர உங்களுக்கு தெரியும். சேம் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்றேன்னா RRB டெக்னீஷியனுக்கு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணாதான் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த RRB டெக்னீஷியன்ல கிரேட் 1 கிரேட் 3க்கு நம்ம அகாடமில ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. சோ ஆன்லைன் கிளாஸும் ஆன்லைன் டெஸ்ட் சேர்த்து கிரேட் 1 போஸ்ட்னா ஃபீஸ் வந்து 5,999 வரும். கிரேட் 3 போஸ்ட்னா ஃபீஸ் 2,999 வரும். பார்த்தாலே தெரியுது இந்த சிலபஸ் கம்மி தான் உங்களுக்கு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த கிரேட் 3க்கு யார் யாரெல்லாம் இப்ப எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிரேட் 3க்கு 12th சார் 12th படிச்ச எல்லாருமே எலிஜிபிளான கிடையாது. 12thல நீங்க வந்து மேத்ஸும் பிசிக்ஸும் ரெண்டுமே படிச்சிருக்கணும் சப்ஜெக்டா. இந்த சப்ஜெக்ட் யார் படிப்பா? பயோமேக்ஸ் பயாலஜி எடுத்தவங்க மேக்ஸிமம் படிச்சிருப்பீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க இதை படிச்சிருப்பாங்க. வேற பியூர் சயின்ஸ் படிச்சவங்க கூட மேத்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க. வேற குரூப்ஸ் எல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்ப பயாலஜியும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் படிச்சவங்க இந்த எக்ஸாமுக்கு தாராளமா எழுதலாம். ஓகேவா? இது இல்லாம ஐடிஐ. அப்ப 12th மேத்ஸ் பிசிக்ஸ் படிச்சவங்க இது இல்லாம ஐடிஐ படிச்சவங்க இவங்க எல்லாம் இந்த கிரேட் 3 போஸ்டுக்கு எலிஜிபிள். சரி, இந்த கிரேட் 3 போஸ்ட்ல என்னென்ன படிக்கணும், என்னென்ன சிலபஸ்னா ஆப்டிடியூட், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ். ஜெனரல் அவேர்னஸ் சொல்றப்ப இதுல ஹிஸ்டரி, ஜியோகிராபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாமே கவர் ஆயிடும். புரியுதா? அப்ப ஆப்டிடியூட்னா மேத்ஸ், ரீசனிங், இது இல்லாம ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ். இவ்வளவுதான் சிலபஸ் யாருக்கு இந்த போஸ்டுக்கு. அப்ப 12th படிச்சவங்க ஐடிஐ படிச்சவங்களுக்கு. புரியுதா? அப்படியே கிரேட் 1 வந்தீங்கன்னா இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்சி. பிஎஸ்சில பிசிக்ஸ் படிச்சவங்க இதுக்கு எழுதலாம். பிஎஸ்சி பிசிக்ஸ். சரிங்களா? பிஎஸ்சில கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சில ஐடி. பிஎஸ்சில இவ்வளவு படிச்சவங்க இந்த கிரேட் 1 போஸ்டுக்கு எலிஜிபிள். இது இல்லாம டிப்ளமோல இசிஇ, ட்ரிபிள் சிஎஸ்சி, ஐடி. டிப்ளமோல இசிஇ, ட்ரிபிள் சிஎஸ்சி, ஐடி படிச்சவங்களும் இந்த போஸ்டுக்கு எலிஜிபிள். இன்ஜினியரிங்ல இசிஇ, ட்ரிபிள் சிஎஸ்சி, ஐடி படிச்சவங்களும் இந்த போஸ்டுக்கு எலிஜிபிள். சோ நான் சொன்ன எல்லாருமே இந்த போஸ்டுக்கு எலிஜிபிள். சோ இதுக்கான சிலபஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல சொன்ன எல்லாமே இதுக்கு வந்துரும். ஆப்டிடியூட், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ். இந்த நாலுமே இதுக்கு வந்துரும். இது இல்லாம பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த சிலபஸ்ல இருக்கும். இது இல்லாம பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸும் இதுக்குள்ள வந்துடும். இன்னும் 2 டாபிக் இதுல எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. தெளிவா புரிஞ்சுச்சா? ஆப்டிடியூட், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் நாலுமே காமன். இவங்களுக்கு அது மட்டும் தான் சிலபஸ். இவங்களுக்கு அது இல்லாம எக்ஸ்ட்ரா 2 இருக்கு. சோ பேசிக் எலக்ட்ரானிக்ஸும் பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸும் இவங்களுக்கு இருக்கு. ரெண்டுமே பேசிக்ஸ் தான். ஓகே, பேசிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சோ நீங்க என்ன போஸ்ட்க்கு எலிஜிபிளோ தயவு செய்து அப்ளை பண்ணிருங்க. சரிங்களா? தயவு செய்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி படிங்க. நம்ம கிட்ட கிளாஸ் போயிட்டு இருக்கு. சோ ஜாயின் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கோங்க. இந்த கிரேட் 3 போஸ்ட்டுக்கு கண்டிப்பா salary 35,000 வந்துரும். சரிங்களா? நல்லா பாருங்க. நீங்க எதுவுமே பண்ணல, வெறும் 12th மட்டும் படிச்சாலே ஒரே எக்ஸாம்ங்க. ஒரே எக்ஸாம் தான். 2 3 தான் கிடையாது. ஒரே எக்ஸாம். ஒரு எக்ஸாம், அப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறமா மெடிக்கல். அவ்வளவுதான். சரிங்களா? ஒரே எக்ஸாம் தான். அந்த ஒரே எக்ஸாமும் ஜஸ்ட் எக்ஸாம் 100 கொஸ்டின் தான். 100 கொஸ்டின்ங்க. ஒரே எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா 35,000 சம்பளத்துல 12th படிச்சவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகேவா? தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருங்க, தள்ளி போடாதீங்க. தயவு செய்து உடனே அப்ளை பண்ணிருங்க. சோ ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம அகாடமில இந்த 3 நம்பர்ல எந்த நம்பர்ல நீங்க அகாடமில ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.